அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐக்கியமாக இருக்க நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் எவ்விதமான கலப்படமின்றி பட்சமாக இருக்க வேண்டும், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே போதர்களுக்குள்ளாக கனம் பண்ணுகிறார்கள், தலைவர்களுக்குள்ளாக கனம் பண்ணுகிறார்கள். ஒருவேளை உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கேற்ற மக்களை கனம் பண்ணுகிறார்கள். பணக்காரரோடு சேர்கிறார்கள். ஆனால் பரலோகத்தை உண்டாக்கின தேவன், பூலோகத்தை உண்டாக்கின தேவன், உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்த தேவன் மனித அவதாரம் எடுத்து நம்மை நேசித்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு முன்பாக எந்த விதத்திலும் தகுதியுள்ள இல்லாத நம்மை நேசித்த அந்த ஆண்டவரை எப்படி நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மிலும் சிறியவரை நாம் கனப்படுத்துகிறோமா? இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிறரை கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன் என்று சொல்வது உண்மையானால் பிறரை கனப்படுத்துகிறோமா? அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் கனப்படுத்துவது அவசியமில்லை, அல்லது தயங்குகிறீர்கள், ஏதாவது ஒரு கசப்போ வைராக்கியமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், பாடல் பாடலாம், ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், நல்லவர்களாக நடிக்கலாம். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.